லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளவா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 299 ரூபாய் 7% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காம பற்று சீட்டை செக் பண்ணி பாருங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்கு. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்க அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 49 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 557 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 744 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 52 தினார் 65 ஃபில்ஸ். தங்க விலை நினைக்கும் போதே அடியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் எரியுது. பவும் இல்லை, ஒரு கிராமாவது வாங்குவோமா தெரியல. அதிரடி என்ன அதிரடி, இதுதான் அதிரடி. என்னால் முடிஞ்சதை சொல்லிட்டேன். இன்னமும் அங்கேயே தான் வேலை பார்க்குறீங்களா? ஆப்புரடியாக இருக்குது. அதிரடி உத்தரவின் பேரில் குவைத் முக்கிய செய்தி இதோ ஆரம்பித்தது. கண்காணிப்பு. கழுகு பார்வையில் நோய் பரவும் அபாய நிலை இன்னும் மேலும் அதிகரித்து வரும் சூழலில் பல விமான நிலையங்களில் அதிரடியான சோதனை PCR. அதே போல கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்த அதிகாரிகள். குவைத் கத்தார் இராணுவம் கூட்டுப்படை தயார். சுற்றுச்சூழல் அதிகார சபையின் மிகப்பெரிய செயல். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை நேற்றைய தினம் சடனா இடி மின்னல் மழை காலநிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்துமே தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. எதிர்பாராத நேரத்தில் மழை வரலாம், காற்று வரலாம், தூசி காற்று வரலாம், பனிமூட்டம் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாயிருங்க. நேற்றைய மழையின் சில காட்சிகள் இருக்குது, பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவல் இதோ.
குவைத்துடைய சமூக விவகார அமைச்சர் டாக்டர் அம்தல் ஹுவைலா அதிரடியான ஒரு உத்தரவை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக பல ஜமியாக்கள், அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகளில் நடக்கும் ஊழல்களை கண்டறிய கண்காணிப்புக்காக கூட்டுறவு சங்கங்களுக்கான மத்திய கட்டுப்பாட்டு அறையை ஹுவைலா அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 76 கூட்டுறவு சங்கங்களை கண்காணிக்க 191 கேமராக்கள் எதிர்கால விரிவாக்க திட்டத்திற்கான திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மின்னணு ஒருங்கிணைப்பு சங்கதிகளின் நிதி மற்றும் நிர்வாக செயல்திறனை கண்காணிப்பதை மற்றும் திருட்டுகளை தவிர்ப்பதை உறுதி செய்வதற்காக இந்த செயல்பாடுகள் முன்னெடுத்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஜமியாக்கள்லையும் கேஷியர்களையும் இனிமேல் ஒரு சின்ன மிஸ்டேக், சின்ன ஊழல் நடந்தாலும் கழுகு பார்வையில் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. முடிந்த வரைக்கும் இந்த ஜமியாக்களில் கேஷியர்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கோங்க. நிப்பா வைரஸ் இன்னும் பல நாடுகளில் பயமுறுத்திக்கிட்டே வருது. அரபு நாடுகளும் அச்சத்தில் சூழ்ந்துள்ளது. நிப்பா வைரஸுடைய பரவல் அதிகரித்து வருவதால் பல நாடுகளில், தாய்லாந்து, நேபாள், இது போன்ற பல நாடுகள், இந்தியா உட்பட சில பகுதிகளில் இப்போதைக்கு அதிதீவிர சோதனைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க விமான நிலைய அதிகாரிகள். فيروس نباه القاتل انتشر في الهند وبدت إجراء في المطارات بعض الإجراءات اللي تشابه إجراءات كورونا في مطار الهند وتايلاند وتايوان والنيبال وهونغ كونغ، بالضبط نفس إجراءات كورونا. هل راح يزيد العدد في الدول وتصير المطارات بهذا الشكل ولا بس الدول هذه وإن شاء الله تخلص ما ندري. அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை இதோ. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் கல்ஃப் செக்யூரிட்டி ஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன். இராணுவ தளங்கள் மற்றும் ஏற்பாடுகளை பாருங்கள். அதே மாதிரி குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை குவைத்தை மரத்தாலேயே உருவாக்குறாங்க பாலைவன பகுதிகளில். தொடர்ந்துமே தெரிவிக்கிறது தான் அன்பார்ந்த உறவுகளே. நேற்றும் நான் ஹைலைட் பண்ணி போட்டிருந்தேன். 1000 பேர் பார்த்துருந்தாங்க தமிழ் நியூஸ். பரவாயில்ல, சந்தோஷம். பிடிபட்டு போகும்போதாவது என்னுடைய நினைப்பு வரட்டும். வேறு என்ன தான் பண்ண முடியும். கடைகளில் எங்கெங்கெல்லாம் டூப்ளிகேட்டான பொருட்கள் விற்பனை செய்யப்படுதோ அத்தனை பொருட்களையும் அதிரடியாக கண்காணித்து கைது செய்கிறாங்க அதிகாரிகள். நேற்றைய தினம் ஜிலேப் ஷோக் பகுதிகளில் சரமாரியான வேட்டைன்னு சொல்லலாம். அதிகாரிகள் உள்ள நுழைந்து உள்துறை அமைச்சர் உட்பட உள்ளுக்குள்ளேயே சாலூன், உள்ளுக்குள்ளேயே சாப்பாட்டு கடை, உள்ளுக்குள்ளேயே ஷூ கடை, பக்காலா, எதுக்குமே அனுமதி இல்லை. எல்லாமே ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களையும் பில்டிங்களையும் நடந்திருக்கு. உணவு தயாரிக்கிறது, விற்கிறது, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி வேற என்ன ஒன்று சொல்லுவாங்களே, என்னது அந்த சாப்பாடு மெஸ், இந்த மாதிரி பல கடைகள், இறைச்சி கடைகள், கறிக்கடைகள் உட்பட எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல் உங்கள் விருப்பம். லைசன்ஸ் இல்லாத, அனுமதி இல்லாத வீடுகளில் உணவு தயாரிக்கிறது, கடைகள் உணவு தயாரிக்கிற இடங்களில் இருக்கிறீங்களா? இதோ உங்கள் கண்ணு முன்னாடி வீடியோட கொண்டு வந்துருக்குது. இதுக்கு மேல் ஆதாரம் இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த வீடுகளில் உணவுகள் தயாரிக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறீங்களா? உங்களுக்கான அதிரடி எக்ஸ்க்ளூசிவான ஹை குவாலிட்டி HD வீடியோ இதோ வந்திருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. في إطار التنسيق والتعاون المستمر ما بين الهيئة العامة للغذاء والتغذية متمثل في إدارة تفتيش محافظة مبارك الكبير والجهات الأمنية منها إدارة مباحث مبارك الكبير، تم ضبط سكن خاص يقوم بتشغيله واستغلاله كمنشأة غذائية دون الحصول على ترخيص صحي صادر من الهيئة. طبعا تعتبر هذه الإجراء من المخالفات الجسيمة التي لا يجوز فيها صلح بسبب مخالفته للوائح والقوانين الخاصة في الهيئة. وجود ترخيص صحي مهم لأنه يضمن توافر الاشتراطات الفنية والصحية اللي تضمن سلامة وصلاحية هذا المكان لتحضير وتداول وتخزين وبيع وتجهيز المادة الغذائية. فبالتالي تم تحرير محضر ضبط مخالفة فتح إدارة منشأة غذائية دون الحصول على ترخيص صحي صادر من الهيئة. كما تم ضبط عمالة تقوم بتداول المواد الغذائية دون توافر شهادات صحية صادرة من الجهات المختصة تضمن خلوهم من الأمراض التي قد تنتقل عن طريق الغذاء وقد تسبب لا سمح الله بحالات تسمم غذائي. فتم تحرير أيضا محاضر ضبط مخالفة لهؤلاء العمال ولصاحب العمل اللي قام بتشغيل هؤلاء العمال. كذلك تم ضبط كميات كبيرة من المواد الغذائية الغير صالحة للاستهلاك الآدمي التالفة انتهت تاريخ صلاحيتها بيانا على التاريخ المدون على عبواتها.
كما تم ضبط مواد غذائية مغشوشة مجهولة المصدر. تم تحرير محاضر ضبط مخالفات لهذه المواد الغذائية، وسيتم عمل إتلاف لهذه المواد الغذائية وإحالة هذه المخالفات إلى النيابة، لأنها من المخالفات التي لا يجوز فيها الصلح. نشكر دولة قطر الشقيقة على حسن الضيافة وعلى توفير كافة الاحتياجات للعناصر القتالية المشاركة في التمرين لإنجاح هذا التمرين وإظهاره بأفضل شكل ممكن. كما نعلم أن مثل هذه التمارين تعزز الروح المعنوية لدى العناصر القتالية المشاركة من خلال تبادل الخبرات ودمج الفرضيات والسيناريوهات المختلفة لكافة دول مجلس التعاون الخليجي، وكذلك الاطلاع على تجهيزات العناصر القتالية المشاركة والآليات والمعدات والعتاد للعناصر القتالية المختلفة. أما بالنسبة لاستعداد القوة الكويتية المشاركة في هذا التمرين، فإن القوة الكويتية المشاركة على أتم استعداد وبأعلى جاهزية قتالية. وفي الختام أسأل الله العلي العظيم أن يديم نعمة الأمن والأمان على كافة دول مجلس التعاون الخليجي، وأن يبعد عنهم أي مكروه، ويحفظ قادة دول الخليج، وأسأل الله التوفيق لكافة الدول المشاركة في التمرين. කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.